வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். கனமழையால் தாமிரபரணியில் தொடரும் வெள்ளப்பெருக்கு. திருநெல்வேலி அண்ணா நகரில் குடியிருப்புகளுக்குள் புகுந்த மழைநீர். திருவாரூரில் தொடர் மழையால் நீரில் மூழ்கிய 1,30,000 ஏக்கர் நெல். தஞ்சை, மதுரை, சோழவந்தானிலும் அறுவடைக்கு தயாரான பயிர்கள் பாதிப்பு. பழைய பொருட்களை எரித்து உற்சாகமாக கொண்டாடப்படும் போகி பண்டிகை. சென்னையில் காற்று மாசு காரணமாக விமானங்கள் தாமதம். சசிகலாவால் முதலமைச்சராக தாம் தேர்வு செய்யப்படவில்லை. பிரபல ஆங்கில நாளிதழுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. தேர்தலை மையமாக கொண்டு இலவச டேட்டா திட்டம் என மு க ஸ்டாலின் விமர்சனம். அதிமுகவிற்கு மக்கள் டாட்டா காட்டுவார்கள் எனவும் கருத்து. சென்னை ஹோட்டலில் சாப்பிட்ட ஃப்ரைட் ரைஸுக்கு காசு கொடுக்காமல் மிரட்டல். பாஜக பிரமுகர்கள் 2 கைது. பொங்கல் பண்டிகை ஒட்டி 2 நாட்களில் 2,71,000 பேர் சொந்த ஊருக்கு பயணம். இதுவரை 5,700 அரசு பேருந்துகள் இயக்கம். தமிழகம் முழுவதும் வெளியானது விஜயின் மாஸ்டர் திரைப்படம். அதிகாலை 4 மணி முதல் ஆர்வத்துடன் கண்டுகளித்த ரசிகர்கள். கனமழை காரணமாக நெல்லை தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு எடுத்திருக்கிறது. கரையோரம் உள்ள அண்ணா நகரில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. நெல்லை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக பாபநாசம், மணிமுத்தாறு, கடனாநதி அணைகள் நிரம்பியிருக்கின்றன. 3 அணைகளில் இருந்து வெளியேற்றப்படும் 40,000 கனஅடி உபரிநீருடன் மழைநீரும் சேர்ந்து தாமிரபரணி ஆற்றில் 50,000 கனஅடி நீர் பாய்ந்தோடுகிறது. தாமிரபரணியில் வெள்ளம் கரை புரண்டோடும் நிலையில் கரையோரம் உள்ள அண்ணாநகர் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருக்கிறது. இந்த பகுதியில் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. தாமிரபரணியில் மேலும் வெள்ளம் அதிகரித்ததால் 500 வீடுகளையும் தண்ணீர் சூழும் அபாயம் ஏற்படும். இதனால் அந்த பகுதியில் வசிப்பவர்கள் வீடுகளை பூட்டிவிட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு செல்கின்றனர். நெல்லை நகர் பகுதியில் இருந்து மேலப்பாளையத்திற்கு செல்லும் கருப்பந்துறை தரைவட்ட பாலத்தை மூழ்கடித்தபடி வெள்ள நீர் செல்கிறது. பாலத்தின் 2 கரைக்கும் போலீசார் சீல் வைத்திருக்கிறார்கள். இதனால் நெல்லை டவுன் பகுதியில் இருந்து மேலப்பாளையம் செல்வோர் சுமார் 7 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் நெல்லை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நேற்றிரவு மழை குறைந்திருக்கிறது. இதனால் பாபநாசம், மணிமுத்தாறு, கடனாநதி அணைகளில் இருந்து திறக்கப்படும் உபரிநீர் குறைக்கப்பட்டுள்ளது. 15,000 கனஅடி உபரிநீர் குறைக்கப்பட்டிருப்பதால் தாமிரபரணி ஆற்றில் இன்று மாலை தண்ணீர் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை மீண்டும் மழை பெய்தால் தாமிரபரணி தண்ணீர் தொடர்ந்து பெருக்கெடுத்த வண்ணம் இருக்கும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் 3 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் பட்டுக்கோட்டை அருகில் இருக்கும் தம்பிக்கோட்டை, மரவக்காடு, பரக்கலைக்கோட்டை, கிருஷ்ணாபுரம் பகுதியில் சுமார் 5,000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. மதுக்கூர், பெரியக்கோட்டை பகுதியில் கண்ணனாற்று நீர்வளை நிலங்களுக்குள் புகுந்திருப்பதால் 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மிதக்கின்றன. 10 நாட்களில் அறுவடை செய்யும் வகையில் நெல் விளைந்திருக்கும் நிலையில் மழைநீர் வடியாததால் விவசாயிகள் கவலையடைந்திருக்கிறார்கள்.
30,000 ஏக்கரில் நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி இருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், எந்தெந்த பகுதிகளில் தற்பொழுது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, எந்த அளவிற்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, என்ன சொல்கிறார்கள் விவசாயிகள், கள விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்கள். சமீரா, திருவாரூர் மாவட்டம் முழுவதும் கடந்த 3 நாட்களாக கனமழையானது தொடர்ந்து பெய்து வந்தது. விடாமல் மழை பெய்து வந்தது. நேற்று நள்ளிரவு வரை தொடர்ந்து மழையானது பெய்து வந்தது. இதன் காரணமாக நடப்பு சம்பா பருவத்துல 3,60,000 ஏக்கர் பரப்பளவுல சம்பா சாகுபடியில விவசாயிகள் ஈடுபட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த சம்பா சாகுபடி பயிர்கள்ல 1,30,000 ஏக்கர் பரப்பளவுல, அதாவது கதிர் முற்றிய நெற்பயிரும் அதே போல அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்களும் மழை நீர்ல சாய்ந்து மூழ்கி இருக்கிறது. தற்போது அந்த நெற்பயிர்கள் முளைக்க தொடங்கி இருக்கிறது. இதனால் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைஞ்சிருக்காங்க. ஏற்கனவே 2 புயல்கள், அதாவது நிவர் புயல் மற்றும் புரவி புயல் தாக்கத்தின் காரணமாக பெய்த கனமழையின் போது இதே போன்று சம்பா பயிர்கள் மழை நீரில் மூழ்கியது. அப்போது சுமார் 2,5 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா பயிர்கள் மூழ்கியதாக திருவாரூர் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டது. தற்போது இந்த 3 நாட்களாக பெய்த மழையின் காரணமாக மீண்டும் பயிர்கள் மழை நீர்ல மூழ்கி இருக்கு. ஏற்கனவே 2 முறை செலவு செய்த விவசாயிகள், அதாவது ஏற்கனவே மழை நீரில் மூழ்கிய பயிர்களுக்கு உரம் இடுபொருட்கள் வைத்து தற்போது பாதுகாத்து வந்த பயிர்கள் தற்போது பெய்த மழையால் மீண்டும் மூழ்கியதை கண்டு விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்திருக்கிறார்கள். நாளைய தினம் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் விவசாயிகளுக்கு இது போன்ற ஒரு நிலை மிகப்பெரிய பேரிடியாக அமைந்துள்ளது. மூழ்கிய பயிர்களை பார்க்க முடியாமல், வயல்களுக்கு செல்ல முடியாமல் வீட்டிலேயே விவசாயிகள் முடங்கி இருக்கிறார்கள். தங்களுடைய தற்போது விவரங்களுக்கு நன்றி. இதேபோல மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியில் தொடர் மழையால் 2,000 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைகின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர். தற்பொழுது மதுரை பகுதியில் எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் தற்பொழுது இந்த மழை நீரால் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, சுமார் எவ்வளவு ஏக்கர், எவ்வளவு நட்டம் ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள், விவரங்களை பதிவு செய்யுங்கள். கண்டிப்பா சவினா, அதாவது மதுரையில் கடந்த சில நாட்களாகவே கனமழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த தை மாதத்தில் அறுவடைக்கு காத்திருந்த முதல் போக நெல் பயிர்கள், நெற்கதிர்கள் அனைத்தும் மழை நீரில் மூழ்கி இருக்கின்றன. குறிப்பாக மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி, சோழவந்தான், அலங்காநல்லூர், பாலமேடு உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றி இருக்கக்கூடிய பிரதான விவசாய பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே மழை பெய்து அறுவடை காலத்தில் இருக்கக்கூடிய அந்த வயல்வெளிகள் முழுவதுமாக மழைநீர் தேங்கியிருக்கிறது. சோழவந்தான் அருகே இருக்கக்கூடிய இரும்பாடி, கருப்பட்டி, நாச்சிகுளம், மேல் நாச்சிகுளம், பொம்மன்பட்டி, அமைச்சியாபுரம், தென்கரை, முள்ளிப்பள்ளம், மண்ணாடிமங்கலம், குருவித்துறை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2,000 ஏக்கருக்கு மேலுள்ள நெற்கதிர்கள் ஓரிரு நாட்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் மழைநீர் முழுவதுமாக மூழ்கி அந்த நெற்கதிர்கள் அனைத்தும் முளைக்க துவங்கிவிட்டன. அதிலிருந்து ஒரு நெற்கதிர் கூட அறுவடை செய்ய முடியாத சூழல் ஏற்படுத்தக்கூடிய நிலையில் கடுமையான பாதிப்பை சந்தித்திருக்காத ஒரு ஏக்கருக்கு 40 மூட்டை அளவிற்கு அந்த தரக்கூடிய அந்த நெற்கதிர்கள் அனைத்துமே கிட்டத்தட்ட 2,000 ஏக்கர் என்றால் அதை நாம் கேட்டுக் கொள்ளலாம். அந்த அளவிற்கு கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக கடந்த சில நாட்களாகவே இது போன்ற சூழல் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் மழையும் விடாமல் இன்று வரை பெய்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக எஞ்சிருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த நெற்கதிர்களும் அழியக்கூடிய சூழல் இருப்பதால் இந்த முறை அதிக அளவிலான மழை இருந்து போதிய அளவிலான தண்ணீர் இருந்து 2 போக விவசாயம் செய்யக்கூடிய அளவுக்கு தண்ணீர் இருப்பு இருந்தும் கூட முதல் போக விவசாயத்தை காப்பாற்ற முடியாத சூழல் ஏற்பட்டிருப்பதால் விவசாயிகள் கடுமையான நஷ்டத்தை சந்தித்திருக்கிறார்கள். சபினா, மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியிலும் தொடர் மழையால் 2,000 ஏக்கர் நெற்பயிர்கள் தற்பொழுது வீணாகி இருக்கின்றன. இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஸ்டாலின் வழங்க கேட்டோம். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின். குற்றால அருவியில் வெள்ளம் கரை புரண்டோடுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எம்முடைய செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், குற்றால அருவிகளில் தற்பொழுது தண்ணீர் எந்த அளவிற்கு கொட்டுகிறது, சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்பொழுது வேற என்ன அறிவுறுத்தல் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக, அதாவது தென்காசி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியான குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம், புலி அருவி உள்ளிட்ட அருவிகளில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு இங்கு சுற்றுலா பயணிகளுடைய பாதுகாப்பு நலன் கருதி குற்றாலத்துடைய போலீசார் தடை விதித்துள்ளனர். மேலும் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவிக்கரை பகுதிக்கு செல்லாமல் இருப்பதற்காக தடுப்பு வேலிகள் அமைத்து தொடர்ந்து அவர்களை கண்காணித்து வருகின்றனர். இதே போல அதாவது வரக்கூடிய பயணிகளுக்கும் சரி எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து தொடர்ந்து இங்க பாதுகாப்பு பணிகளை ஏற்படுத்த வருகின்றனர். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி செந்தில்.
தமிழகம் முழுவதும் விஜயின் மாஸ்டர் திரைப்படம் வெளியானதை ஒட்டி அதிகாலையிலேயே ரசிகர்கள் திரையரங்குகளில் குவிந்தனர். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடித்திருக்கும் மாஸ்டர் திரைப்படத்தை கடந்த ஆண்டு திரையிட முடிவு செய்யப்பட்டது. ஆனால் கொரோனா ஊரடங்கு காரணமாக படத்தை வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டது. இந்நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாஸ்டர் திரைப்படம் இன்று வெளியானது. சிறப்பு காட்சிக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் அதிகாலை 4 மணிக்கு படம் திரையிடப்பட்டது. சென்னையில் உள்ள திரையரங்குகளில் இரவு முதலே ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். எனினும் தனிமனித இடைவெளி பின்பற்றப்படாததால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திருநெல்வேலி, கோவை, சேலம் உள்ளிட்ட இடங்களில் இரவு முதலே திரையரங்குகளில் ரசிகர்கள் குவிந்தனர். கோவையில் கேக் வெட்டி ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலத்தில் உள்ள திரையரங்கில் ரசிகர்கள் பூசணிக்காயை வைத்து திருஷ்டி கழித்தனர். தளபதி படம் வந்தாலே திருவிழா தான். வாத்தி ரைடு கண்டிப்பாக மாஸ் ரைடாக தான் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரொம்ப எதிர்பார்த்துருக்கேன். மாஸ்டர் பட இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் சென்னை ரோஹிணி திரையரங்கில் ரசிகர்களுடன் அமர்ந்து படத்தை பார்த்து ரசித்தார். பிறகு திரையரங்கிற்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த அவர் படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். எல்லாரும் இவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சோஷியல் டிஸ்டன்சிங் மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள், மாஸ்க் சானிடைஸ் பண்ணுறது அதை மட்டும் திருப்பி பண்ணுங்க. கோவையில் தனிமனித இடைவெளியுடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து விஜய் ரசிகர்கள் திரையரங்கிற்குள் சென்றனர். கோவை ரயில் நிலையம் அருகே உள்ள சாந்தி திரையரங்கில் பட்டாசு வெடித்தும் நடனமாடியும் தங்களுடைய கொண்டாட்டத்தை வெளிப்படுத்திய ரசிகர்கள் கூடுதல் காட்சி திரையிட அனுமதி அளித்த தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தனர். தளபதி மாஸ்டர் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களையும் இன்னைக்கு திரையரங்கை தேடி படம் எடுக்க வச்சிருக்கு. இன்னைக்கு முதல் காட்சி 4 மணிக்கே இன்னைக்கு அரசு அனுமதியோட திரைப்பட்டு கொடுத்தாங்க. அதுக்கு முதல்ல நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அந்த 4 மணி ஷோக்கே வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட வர்றாங்க. இன்னைக்கு சேலம் மாவட்டத்தில் 80 திரையரங்குகளில் மாஸ்டர் படம் வெளியாகியுள்ளது. அதிகாலை 4 மணிக்கு காட்சிகள் திரையிடப்பட்ட நிலையில் இரவு முதலே விஜய் மற்றும் விஜய் சேதுபதி ரசிகர்கள் பட்டாசு வெடித்துக் கொண்டாடினர். ரசிகர்கள் தனிமனித இடைவெளியின்றி கூடியதால் கொரோனா பரவும் அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது. நெல்லையில் கொட்டு மழையிலும் மாஸ்டர் பட வெளியீட்டை ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் நடனமாடியும் கொண்டாடி மகிழ்ந்தனர். அங்கு 7 தியேட்டர்களில் மாஸ்டர் திரையிடப்பட்டு வரும் நிலையில் அனைத்து திரையரங்குகளிலும் நள்ளிரவு முதலே ஏராளமான ரசிகர்கள் குவிந்தனர். அதான் ஒரு வருஷமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். இப்போ வந்துருச்சு. ஸோ ஃபைனலாக இப்போ எல்லோரும் உள்ளே போயிட்டுருக்கோம். அதான் ஒரு வேறு லெவல் சந்தோஷத்தில் இருக்கோம். என்ன சொல்கிறது, ஒரு வருஷம் கழித்து பார்க்கறதுனால எப்போ பார்ப்போம் அண்ணனை அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபைனலாக இன்றைக்கி வந்துச்சு டே. அடுத்த ஷோக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. உள்ளே அடுத்த ஷோக்கு போயிட்டு ஆட்டத்தை போட்டு என்ன சொல்கிறது, விட்டிகிற வர ஆட்டத்தை குறைக்கவே குறைக்கக்கூடாது, ஆடிக்கிட்டே இருக்கணும் நாங்கள் போயிட்டு. தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான முதல் முறை வாக்காளர்கள் வர இருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களிக்க காத்திருக்கிறார்கள். அடுத்த முதல்வரை தேர்ந்தெடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்க உள்ள இவர்களின் என்ன மாதிரியான தலைவர்களை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். ஏன்னா 2 லெஜெண்டு அவங்க இல்லை. அவங்க வந்து ஒரு அரசியலே ஊறி போய் ஒரு இது அவங்க இல்லாமல் கொஞ்சம் யோசனை தான் இருக்கும், யாருக்கு ஓட்டு போடலாம், டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் நான் என்ன யோசிக்கிறேன்னா, எங்களை மாதிரி யங்ஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு நல்லா ஒரு ஆள் நம்மளுக்கு சிஎம்மாக வந்தால் நல்லாயிருக்கும். எக்கச்சக்கமாக இருக்காங்க இளைஞர்கள், படித்தவங்க. நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன். இன்றைக்கி வரையும் ஒரு கம்பெனிக்கு போனாக்கா பர்மனெண்ட் வேலை கிடையாது எங்கேயுமே. இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் சரி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய ஓட்டு கண்டிப்பாக கிடைக்கும். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நிறைய இளைஞர்கள் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு இல்லை. உடனே நாங்கள் படிப்பு இப்போ
தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். பட் எங்களுக்கு இது முடிச்சுட்டு எந்த வேலை வாய்ப்பும் இல்லை. எங்களுக்கு யார் அதிகப்படியான வேலை வாய்ப்பு உருவாக்கி தராங்களோ அவங்களுக்கு தான் எங்களுடைய வாக்கு. என் முதல் ஓட்டு வந்து கல்வி கடன் தள்ளுபடி, விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் தராங்க, அவங்களுக்கு தான் ஓட்டு போடலான்னு இருக்கேன். இந்த நடிகர்லாம் புதுசு புதுசாக வரவங்க அவங்களுக்கெல்லாம் விருப்பமே இல்லை ஓட்டு போடுறதுக்கு. கொரோனா பெருந்தொற்றை வென்றெடுக்க தேசமே ஒன்றிணைந்திருக்கும் நிலையில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும் பாரம்பரிய வழக்கத்தை அது நம்மிடையே மீண்டும் தோற்றுவித்திருக்கிறது. இதேபோல கொரோனாவை ஒழிக்க மத்திய அரசு அறிவித்திருக்கும் தடுப்பூசி நடவடிக்கைக்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒத்துழைக்க வேண்டும். அனைவரும் தடுப்பூசியை போடும் வரையில் எந்த தனி ஒரு நபருக்கும் கொரோனாவில் இருந்து பாதுகாப்பு கிடைக்காது என்பது நிதர்சனம். தடுப்பூசி ஒவ்வொரு இந்தியனுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமை. அதனை உறுதி செய்வதற்காக நியூஸ் 18 முன்னெடுப்பே சஞ்சீவினி விழிப்புணர்வு இயக்கம். இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். பங்கெடுத்திருக்கிறார், அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். பார்க்க முடியும். தயவுசெய்து எல்லா பின்னால் அமருங்கள். எல்லாம் உட்காருங்க. தயவுசெய்து உட்காருங்க எல்லாரும். தயவுசெய்து உட்காருங்க எல்லாரும். ப்ளீஸ். அனைவரும் உட்காருங்க. தயவுசெய்து உட்காருங்க. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே நத்தம் பகுதியில் நடைபெறும் சமத்துவ பொங்கலில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பங்கெடுத்திருக்கிறார். அவருடன் அவருடைய மனைவியும் பங்கெடுத்திருக்கிறார். அது பற்றிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் நந்தா இணைகிறார். நந்தா, கூடுதல் விவரங்கள். தமிழர் பண்பாட்டு திருவிழாவாக பொங்கல் திருவிழாவை இந்த ஆண்டு திமுக கொண்டாடுகிறது. அதன் முதல் பகுதியாக தற்போது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே நத்தம் பகுதியில் நடைபெறும் சமத்துவ பொங்கலில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பங்கெடுத்திருக்கிறார். அவருடன் அவருடைய மனைவியான திருமதி துர்கா ஸ்டாலினும் தற்பொழுது பங்கெடுத்திருக்கிறார். தற்பொழுது அங்கே குத்துவிளக்கு ஏற்றி அவர்கள் சமத்துவ பொங்கலை ஆரம்பிக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் நந்தா இணைகிறார். நந்தா, விவரங்கள். தமிழர் திருவிழாவான பொங்கல் திருநாளை இந்த ஆண்டு தமிழர் பண்பாட்டு திருவிழாவாக திமுக கொண்டாடுகிறது. அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே இருக்கக்கூடிய நத்தம் கிராமத்தில் திமுக சார்பில் இந்த சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது. இந்த சமத்துவ பொங்கல் விழாவிற்கு திமுக தலைவர் ஸ்டாலின், அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் ஆகியோர் வருகை தந்து விழாமேடை அருகே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குத்துவிளக்கை ஏற்றி அதன் அருகில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய புதுப்பானையில் பொங்கல் ஏற்றி தற்போது வழிபாடு செய்தார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்போது விழா தொடங்கி இருக்கிறது. திரளான மக்கள் இந்த பகுதியில் தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி நந்தா. அலங்காநல்லூரில் வரும் 16ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடைபெற இருக்கும் நிலையில் 2ஆம் நாளாக மாடுபிடி வீரர்களுக்கும் மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், இதுவரை எவ்வளவு பேருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? எவ்வளவு மாடுபிடி வீரர்கள் இதில் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள்? எந்த மாதிரியான கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன? விவரங்கள். ஆம் சமினா, அதாவது தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு விழா நாளை அவனியாபுரத்தில் தொடங்க உள்ளது. மேலும் நாளை அவனியாபுரத்திலும் அதற்கு அடுத்த நாள் பாலமேட்டிலும் 16ஆம் தேதி அந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடைபெறுகிறது. நாம் தற்பொழுது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் விழா ஏற்பாடுகளில் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த விழா ஏற்பாடுகளில், அதாவது வாடிவாசல் அருகே நடைபெறும் விழா ஏற்பாடுகளை ஒளிப்பதிவாளர் ராம்குமார் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எவ்வாறு என்றால், அதாவது இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு என்பது சற்று வித்தியாசமானது. எவ்வாறு என்றால், கொரோனாவை முன்னிட்டு வீரர்களுக்கும் காளை உரிமையாளர்களுக்கும் கொரோனா பரிசோதனை செய்த பிறகு அவர்களுக்கு கொரோனா தொற்று இல்லை என்ற உறுதி செய்யப்பட்ட பின்பே அவர்கள் ஜல்லிக்கட்டில் பங்கேற்க அனுமதிக்கப்படுகின்றனர். இதைத் தொடர்ந்து அவனியாபுரத்தில் 2 நாட்கள் முடிந்தது, பாலமேட்டில் நேற்றோடு முடிந்தது. நேற்றும் இன்றும் அலங்காநல்லூரில் நடைபெறுகிறது. அலங்காநல்லூர் வீரர்களுக்கும் காளை உரிமையாளர்களுக்கும் நேற்று நடந்தது. அதில் சுமார் 450 பேர் பங்கேற்று தங்களுடைய பரிசோதனை மேற்கொண்டனர். இன்றும் எஞ்சிய வீரர்களுக்கும் காளை உரிமையாளர்களுக்கும் நடைபெறுகிறது. இந்த பரிசோதனை தற்பொழுது அந்த ஊராட்சி ஒன்றிய பள்ளி நடைபெற்று வருகிறது. அங்கு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ குழுவினர் அந்த பரிசோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அதாவது தற்பொழுது விடுபட்ட வீரர்கள் காளை உரிமையாளர்கள் வெளியூரில் இருந்தால் ஆங்காங்கே உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயோ அரசு மருத்துவமனையிலேயோ அங்கீகரிக்கப்பட்ட
தனியார் நீர்களிலோ கொரோனா பரிசோதனை மேற்கொண்டு சான்றிதழுடன் வந்தால்தான் அவர்கள் வந்து ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க அனுமதிக்கப்படுவர். மேலும் வந்து நாளை காலை வந்து அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. எனவே இந்த ஜல்லிக்கட்டானது சற்று வித்தியாசமாக உள்ளது. ஏனால் வந்து அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு விழாவை தமிழக முதல்வரும் துணை முதல்வரும் தொடங்கி வைக்கின்றனர். அதே போன்று அவனியாபுரத்தில் நாளை நடைபெறும் இந்த ஜல்லிக்கட்டை காண்பதற்காக காங்கிரசின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி வருகை தர உள்ளார். எனவே மேலும் வந்து தமிழக முதல்வர் அந்த கொரோனா தடுப்பூசியை மதுரையில் உள்ள அரசு மருத்துவமனையில் வருகிற 16ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். எனவே வந்து இன்றிலிருந்து வருகிற 16ஆம் தேதி வரை மதுரையில் வந்து காலை உரிமையாளர்களின் உடைய விளையாட்டுகளுமே நாம் காண முடியும். அதே போன்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் முன்னணி தலைவர்களும் இங்கு முகாமிட உள்ளனர். எனவே வந்து மதுரை வந்து தற்பொழுதே அந்த பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அதே போன்று அவனியாபுரத்தில் 430 வீரர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். 788 காளைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று பாலமேட்டு ஜல்லிக்கட்டில் பங்கேற்பதற்காக 651 வீரர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். 783 காளைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அலங்காநல்லூரில் 655 வீரர்களுக்கு டோக்கன் கொடுக்கப்பட்டுள்ளது. 700 காளைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. காலை 8 மணிக்கு தொடங்கும் ஜல்லிக்கட்டு 4 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு சுற்றுக்கும் வீரர்கள் களமிறக்கப்படுவர். அவர்கள் வந்து முகக்கவசம் மற்றும் அதாவது மாடுபிடி வீரர்களும் காளை உரிமையாளர்களும் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்தே அனுமதிக்கப்படுவர். அதே போன்று பார்வையாளர்கள் மாடமும் தயார் செய்யப்பட்டு வருகிறது. அந்த பார்வையாளர்கள் வந்து தனி மனித இடைவெளியுடன் அமர வைக்கப்படுவர். அவர்களுக்கு வந்து பார்வையாளர்களுக்கு வந்து உடல் வெப்பநிலை பரிசோதனை செய்த பிறகு அது சரியாக இருந்தாலும் மட்டுமே பார்வையாளர் மாடத்தில் அவர்கள் அனுமதிக்கப்படுவர். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கருணாகரன். திருச்சி மாவட்டம் சூரியூரில் ஜல்லிக்கட்டு நடத்த 1 மாதத்திற்கு முன்பே விண்ணப்பித்தும் தற்போது வரை அனுமதி கிடைக்கவில்லை. அது பற்றிய கூடுதல் விவரங்களோடு எம்முடைய திருச்சி தலைமை செய்தியாளர் மகேஷ் இணைகிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். மகேஷ், ஏன் சூரியூரில் ஜல்லிக்கட்டு நடத்த தற்பொழுது அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? திருச்சி மாவட்டம் சூரியூரில் ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் 2ஆம் தேதி மாட்டுப் பொங்கல் தினத்தன்று புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியானது சூரியூர் கிராமத்திலே மிக பிரம்மாண்டமாக நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு நாளை மறுதினம் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவதற்காக கடந்த மாதம் டிசம்பர் 14ஆம் தேதியே சூரியூர் கிராமத்தினரும் ஜல்லிக்கட்டு ஏற்பாட்டாளர்களும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே மனு தாக்கல் செய்திருந்தார்கள், விண்ணப்பித்திருந்தார்கள், அனுமதிக்க கோரி விண்ணப்பித்திருந்தார்கள். கடற்சட்ட இன்று விட ஒப்பிடுகின்ற பொழுது 1 மாதம் ஆகிவிட்ட நிலையில் தற்போது வரை அந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்காக எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை. ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறக்கூடிய ஊர்களுடைய பட்டியலை அரசாங்கம் வெளியிட்ட போதும் சூரியூர் கிராமமானது இடம்பெறவில்லை. இது சூரியூர் கிராம மக்கள் மத்தியிலே பெரும் அதிர்வலைகளையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. மாடுபிடி வீரர்களும் காளை வளர்ப்பவர்களும் மிக தயாராக இருந்தார்கள். ஜல்லிக்கட்டு போட்டி மிக பிரம்மாண்டமாக நடைபெறும். கொரோனா காலத்திலே ஜல்லிக்கட்டு நடைபெறுமா நடைபெறாதா என்ற ஒரு ஏக்கம் இருந்த காலகட்டத்திலே சில வழிகாட்டுதல் நெறிமுறைகளோடு கட்டுப்பாடுகளோடு தமிழ்நாடு அரசு ஜல்லிக்கட்டு போட்டியை அனுமதி அளித்துள்ளது. இது பெருமூச்சு விட்டு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள். கூடுதலாக இடம் தேவைப்படும் என்பதற்காக வழக்கமாக ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடமில்லாமல் ஒரு மாற்று இடத்திலே பிரம்மாண்டமான ஒரு திடலையும் அமைத்திருந்தார்கள், வாடிவாசலை அமைத்திருக்கிறார்கள், தடுப்புகள் அமைத்திருக்கிறார்கள். எல்லா ஏற்பாடுகளோடும் இருந்தும் ஜல்லிக்கட்டுக்கான அனுமதி கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் ஏற்பாடு ஒரு பக்கம் செய்திருந்த நிலையில் தற்போது வரை மாவட்ட நிர்வாகம் அனுமதி கொடுக்கவில்லை. ஏற்கனவே விண்ணப்பித்திருந்தாலும் கூட வருவாய்த்துறையினர் குறித்து இந்த கோப்புகள் குறித்து சரியாக நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இந்த அனுமதி கிடைக்கவில்லை என்றும் கூறுகிறார்கள். ஜல்லிக்கட்டு போட்டி நாளை மறுதினம் திட்டமிட்டபடி அனுமதித்து நடக்கப்படவில்லை என்றால் நாங்கள் அனைத்து காளைகளையும் அழைத்துக் கொண்டு வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நிறுத்தி விடுவோம், அங்கே ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவோம் என்ற ஒரு திட்டத்திலும் அந்த பகுதி மக்கள் இருக்கிறார்கள். திருச்சி மாவட்டத்தில் மட்டுமல்ல இந்த பகுதியிலே புகழ்பெற்ற அந்த ஜல்லிக்கட்டிற்கு 1 மாதத்திற்கு முன்பு விண்ணப்பித்தும் கூட வருவாய்த்துறையினுடைய அலட்சியத்தின் காரணமாக கவனக்குறைவின் காரணமாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டி அனுமதி கிடைக்காது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. சமினா, தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன். த இந்து ஆங்கில நாளேட்டிற்கு பேட்டியளித்திருக்கும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியிருக்கிறார். அதில் தேர்தல் தேதி அறிவிப்புக்கு பிறகு கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பற்றி விவாதிக்கப்படும் என குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 2017ஆம் ஆண்டு சசிகலா மூலமாக தான் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றும் தன்னுடைய உழைப்பிற்கு அங்கீகாரமாக சட்டமன்ற உறுப்பினர்களை தன்னை முதலமைச்சராக தேர்வு செய்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். பாஜகவுடனான கூட்டணி தொடர்பாக கட்சிக்குள் எந்தவிதமான கருத்து வேறுபாடும் இல்லை என கூறியிருக்கும் முதல்வர் தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் என தெரிவித்திருக்கிறார்.
கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் தொடர்பாக பேசிய அவர், தமிழகத்தில் இரு பெரும் திராவிட கட்சிகளிடையே தான் போட்டி என்றும் 2016ஆம் ஆண்டு மக்கள் நல கூட்டணிக்கு ஏற்பட்ட நிலையே அதற்கு சாட்சி என தெரிவித்திருக்கிறார். போகி பண்டிகை இன்று கொண்டாடப்படும் நிலையில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் உள்ள பழைய பொருட்களை தீயிட்டுக் கொளுத்தினர். பழைய கழிதலும் புதியன புகுதலும் என்ற அடிப்படையில் புதுமையை வரவேற்கும் விதமாக போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலையிலேயே பழைய பொருட்கள் தீயிட்டுக் கொளுத்தப்பட்டன. பொதுமக்கள் போகி பண்டிகையை கொண்டாடினர். பொருட்களை எரித்தபோது போகி மேளம் அடித்து சிறுவர்கள் உற்சாகமடைந்தனர். இந்நிலையில் ரப்பர் பொருட்கள், பழைய டயர் போன்ற சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்களை எரிக்க வேண்டாம் என மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதேபோல் ஒடிசா மாநிலம் கஜபதி மாவட்டத்தில் பொதுமக்கள் போகி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். ஒடிசாவில் 4 நாட்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் முதல் நாளில் போகி கொண்டாடப்படுகிறது. வேலூரில் போகி பண்டிகையை பொதுமக்கள் உற்சாகமாக கொண்டாடினர். அதிகாலை முதலே சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தி மகிழ்ந்தனர். சென்னையில் உணவகத்தில் சாப்பிட்டுவிட்டு பணம் கொடுக்காமல் உரிமையாளரை மிரட்டியதாக பாஜக பிரமுகர் மீது போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சென்னை ஐசவுஸ் பகுதியில் சேபு அபுபக்கர் என்பவர் ஃபாஸ்ட் ஃபுட் உணவகம் நடத்தி வருகிறார். அங்கு கடந்த 11ஆம் தேதி இரவு 3 பேர் ஃப்ரைட் ரைஸ் உள்ளிட்ட உணவுகளை 850 ரூபாய்க்கு சாப்பிட்டிருக்கிறார்கள். அதற்கு உணவக பணியாளர் அவர்களிடம் பணம் கேட்டிருக்கிறார். அப்போது பாரதிய ஜனதா கட்சியின் திருவல்லிக்கேணி மேற்கு தொகுதி செயலாளர் பாஸ்கர் மற்றும் பகுதி செயலாளர் புருஷோத்தமன் ஆகியவர்கள் தங்களிடம் பணம் கேட்டால் அமித்ஷாவுக்கு போன் செய்து ஆட்களை அழைத்து வந்து பிரச்சனை செய்வோம் என மிரட்டியிருக்கிறார். இதனை அங்கிருந்த யாரோ ஒருவர் தன்னுடைய செல்போனில் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்திருக்கிறார். நாளிலிருந்து இந்த ஹோட்டல் நடக்கவே நடக்காது. சரி போங்க, நான் சொல்லிட்டே இருக்கேன். கிளம்புங்க, வண்டி எடுங்க, வண்டி எடுங்க, வண்டி எடுங்க. நான் அவனை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன். அவன் இன்னும் முன்னால எடுங்க பிரதர். நான் பிஜேபி வண்டி எடுங்க. அவன் இந்து முன்னாலே, அவன் இந்து முன்னாலே, இவன் இந்து முன்னாலே, இவன் நான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன். நான் பிஜேபி இவன் இந்து முன்னாலே, இவன் கண்ட்ரோல் நான் பண்ணி சொல்லிட்டே இருக்கேன். நான் மறுபடியும் பேசிட்டேன். கோயில் நடக்குது. இவர்கள் மூவரும் சென்னை ஐசவுஸ் பகுதியில் உள்ள பல உணவகங்களில் சாப்பிட்டுவிட்டு பணம் கொடுக்காமல் கட்சியின் பெயரை கூறி மிரட்டி வந்ததாக கூறப்படுகிறது. உணவக உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிநபர் மீது தாக்குதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து பாஸ்கர் மற்றும் புருஷோத்தமனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் பாஜகவை சேர்ந்த சூர்யா என்பவரை தேடி வருகிறார்கள். சம்பளம் கொடுக்கணுண்ணே, நீ இன்னும் ஒரு காசு கொடுத்துட்டு வாங்கிடுங்க ரேசன். டேய் நான் காசு கொடுக்க முடியாது, நான் பிஜேபியில் இருக்கிறேன், பெரிய ஆள், என்கிட்டே காசு கேட்குறியா அப்படின்னு சொல்லி தப்பான வார்த்தையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் திருப்பி அவர் சொல்கிறாரு, நான் சில்லற பசங்களை விட்டு உனக்கு கடையை அடிச்சு வச்சுருவேன், நாளைக்கு கடையை நடத்திடுவியா, நடத்தி தான் பாருண்ணே நீ அப்படின்னு சார், பீஸ் ஆயின்னு கொளுத்திடுவேன் கடையை அப்படின்னு சொல்லி. தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரே கிராமத்தை சேர்ந்த 26 பேர் கொரோனா தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். கொட்டியப்படுக்கை கிராமத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு துக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கிராம மக்கள் பலர் திரளாக கலந்து கொண்டுள்ளனர். இதனையடுத்து அனைவருக்கும் காய்ச்சல் அறிகுறி ஏற்பட்டு சோதனை செய்யவே அவர்களில் 26 பேருக்கு கொரோனா உறுதியாகியுள்ளது. அவர்கள் அனைவரும் மற்றும் தொடர்பில் இருந்தவர்களும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். சுகாதாரத்துறையினர் முகாம் அமைத்து கொட்டியப்படுக்கை கிராமத்தை நோய் தடுப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர். தஞ்சாவூரில் உயரழுத்த மின்கம்பி உரசியதால் தனியார் பேருந்தில் மின்சாரம் பாய்ந்து 4 பேர் உயிரிழந்த விபத்தில் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று கல்லணையிலிருந்து தஞ்சாவூர் நோக்கி கணநாதன் என்ற தனியார் பேருந்து சென்று கொண்டிருந்தது. பேருந்து வரகூர் அருகே சென்றபோது எதிரே வந்த லாரிக்கு வழிவிடுவதற்காக ஓட்டுநர் சாலைபுறம் திரும்பியுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக சாலையோரத்தில் இருந்த உயர் மின்னழுத்த கம்பிகள் மீது பேருந்து உரசியதில் ஒரு பெண் உட்பட 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர்.
இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த திருக்காட்டுப்பள்ளி போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் தனியார் பேருந்து ஓட்டுநர் ஜான் பிளமிங் ராஜ் கைது செய்யப்பட்டுள்ளார். சிதம்பரம் அருகே ராட்வீலர் நாய் கடித்த தோட்டத் தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அடுத்த வல்லம்படுகையைச் சேர்ந்த ஜீவானந்தம் புதுப்பூலாமேடு பகுதியில் உள்ள தோட்டத்தில் வேலை பார்த்து வந்தார். இந்நிலையில் வழக்கம் போல பணிக்கு சென்ற ஜீவானந்தத்தை தோட்டத்தில் இருந்த ராட்வீலர் வளர்ப்பு நாய் கடித்து குதறியது. இதில் படுகாயமடைந்தவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் பற்றி வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். தாவூத் இப்ராஹிம் போன்ற பயங்கரவாதிகளுக்கு சில நாடுகளில் 5 ஸ்டார் உபசரிப்பு வழங்கப்படுவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விமர்சித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தொடக்க உரையாற்றிய அவர் சர்வதேச பயங்கரவாதத்தை எதிர்கொள்வதற்கான 8 அம்ச செயல் திட்டத்தை முன்மொழிந்தார். அப்போது சில நாடுகளின் பெயரை குறிப்பிடாமல் பேசிய அமைச்சர் ஜெய்சங்கர் பயங்கரவாதிகளுக்கு குறிப்பிட்ட நாடுகள் புகலிடம் வழங்கி வருவதாக சாடினார். அந்த நாடுகள் மீது சர்வதேச சமூகம் ஒன்றிணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டார். பொங்கல் பண்டிகைக்காக சென்னையிலிருந்து இதுவரை 2,71,000 பேர் சொந்த ஊர்களுக்கு அரசு பேருந்துகளில் பயணம் செய்துள்ளனர். கடந்த 2 நாட்களில் 5,720 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன. இந்த பேருந்துகள் மூலம் நேற்று இரவு வரை 2,71,264 பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்திருக்கிறார்கள். மேலும் சுமார் 1,05,009 பயணிகள் முன்பதிவு செய்துள்ளதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவில் அடுக்குமாடி குடியிருப்பில் நிகழ்ந்த தீ விபத்தால் குழந்தை உட்பட 8 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். எக்கார்ச்சரின்பர்க் பகுதியில் உள்ள 9 மாடி குடியிருப்பில் திடீரென தீ பற்றியது. இதனால் அந்த இடம் முழுவதும் பெரும் புகை சூழ்ந்தது. வெப்பம் மற்றும் புகையின் தாக்கத்தை தாங்க முடியாமல் குழந்தை உட்பட 8 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து விரைந்த 30 தீயணைப்பு வீரர்கள் அடுக்குமாடி குடியிருப்பில் சிக்கியிருந்த 90 பேரை பத்திரமாக மீட்டனர். பின்னர் வெகுநேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். முன்னாள் முதல்வர்களான எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் தேர்ந்தெடுத்த தொகுதி என்று பெருமைக்குரியது ஆண்டிப்பட்டி. அதன் சிறப்புகள் பற்றி இன்று பார்க்கலாம். இது உங்கள் தொகுதி, அறிந்ததும் அறியாததும். தமிழகத்தின் 4வது பெரிய ஆறான கடலில் கலக்காத வைகை நதி பிறக்கும் சட்டமன்ற தொகுதி ஆண்டிப்பட்டி. மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட 5 மாவட்ட மக்களின் குடிநீர் மற்றும் விவசாய தேவையை பூர்த்தி செய்யும் வைகை மேகமலையில்தான் உற்பத்தியாகிறது. தேயிலை தோட்டங்கள் சூழ்ந்திருக்க இயற்கை எழில் கொஞ்சும் மேகமலையில் வன உயிரின சரணாலயமும் அருவியும் சுற்றுலா பயணிகளை கவர்ந்திழுக்கின்றன. ஆண்டிப்பட்டியுடன் கூடலூர் நகராட்சி, காமேகவுண்டன்பட்டி, ஹைவேவிஸ் உள்ளிட்ட பகுதிகளை கொண்ட தொகுதி இது. பெரும்பாலும் மானாவாரி விவசாயம் நடக்கும் இந்த தொகுதியில் 15,000 ஏக்கரில் முந்திரி, பருத்தி உள்ளிட்டவையும், 40,000 ஏக்கரில் முருங்கை, தக்காளி, வெண்டை உள்ளிட்ட காய்கறிகளும் விளைகின்றன. முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் 1984இல் உடல்நலக்குறைவால் அமெரிக்காவில் சிகிச்சையில் இருந்தபடி ஆண்டிப்பட்டியில் போட்டியிட்டு வென்றார். ஜெயலலிதா 2 முறை வெற்றி பெற்றுள்ளார். 1980ஆம் ஆண்டு நடிகர் SS ராஜேந்திரன் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வென்றுள்ளார். ஆண்டிப்பட்டி எப்போதும் அதிமுகவின் கோட்டைதான். இதுவரை 9 முறை இங்கே அதிமுகவின் கொடி பறந்துள்ளது. திமுக 3 முறை வாகை சூடியுள்ளது. சுதந்திரா கட்சி 2 முறை வென்றுள்ளது. அதிமுக சார்பில் வெற்றி பெற்று டிடிவி தினகரன் அணிக்கு மாறியதால் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 18 எம்எல்ஏக்களில் இந்த தொகுதியின் தங்க தமிழ்ச்செல்வனும் ஒருவர். அதனால் 2019இல் நடந்த இடைத்தேர்தலில் சகோதரர்களான லோகிராஜன் அதிமுக சார்பிலும் மகாராஜன் திமுக சார்பிலும் போட்டியிட்டனர். அதில் மகாராஜன் 12,323 வாக்குகள் வித்தியாசத்தில் தனது தம்பி லோகிராஜனை தோற்கடித்தார். வைகை அணைக்கு அருகே உள்ள தொகுதி என்றாலும் குடிநீர் மற்றும் பாசன நீருக்கு மக்கள் இன்னும் தவிக்கிறார்கள். வருச நாட்டில் வைகையை மறித்து திப்பரேவு அணை கட்டும் திட்டம் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்டு கைவிடப்பட்டது. முல்லை பெரியாறில் இருந்து குழாய் மூலம் ஆண்டிப்பட்டிக்கு நீர் கொண்டுவர வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்பாக ஆய்வு நடந்தாலும் அடுத்த கட்டத்திற்கு நகரவில்லை. ஜக்கம்பட்டி, சுப்புலாபுரம் பகுதியில் 5,000 குடும்பங்கள் நெசவு தொழிலில் ஈடுபட்டு வரும் நிலையில் 2004இல் ராமகோபாலன் பட்டியில் 100 கோடி ரூபாய் செலவில் நெசவு பூங்கா அமைக்க கட்டடம் கட்டப்பட்டு அதோடு அந்த திட்டம் மறக்கப்பட்டது. இந்த தொகுதி வாக்காளர்களின் மனதின் குரலை கேட்போமா? ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாமலும் இருக்காங்க.
அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் எளிமையாக யாருக்கு வேலை கிடைக்கிற மாதிரி செய்கிறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ரெட்டை இலைக்கு நல்லது செஞ்சுருக்காங்க. பிள்ளைகளுக்கு படிப்பு வசதி, இப்போ முதியோர் பென்ஷன், அதுக்கு மேலே பொங்கல் பரிசு இவ்வளவும் கொடுக்குறாரு. இலவச அரிசி போடுறாங்க. ஆண்டிப்பட்டி கோட்டையை கடந்த முறை கோட்டை விட்ட அதிமுக இந்த முறை வெல்லுமா? விடை தெரிய 3 மாதங்கள் காத்திருப்போம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சதீஷ். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்நாட்டின் Facebook, Twitter, YouTube உள்ளிட்ட வலைதள பக்கங்களை பாருங்கள்.